அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் புதுசாக வீடு கட்டியிருக்கோம்ல, அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன ஸ்பெஷல் வருது, வீட்டுக்குள்ளே எத்தனை ரூம் இருக்குது, அதில் வந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஆமாம், வீடை வந்து அப்படியே நம்ம வந்து டோட்டலாகவே அப்படி சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இப்போக்குள்ள ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து நான் உள்ளே வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. நான் அப்படி காமிக்க நீங்கள் அப்படியே பாருங்கள். எங்கள் வீட்டில் நான் என்ட்ரன்ஸ்லேயே நான் காமிக்கேன். இங்கே இருந்தே காமிச்சிடும், அப்போ தான் தெரியும் வீடோட முகப்பு தெரியணும்ல. வேலைக்காண்டி எனக்கு இப்போ ஜல்லிகள் எல்லாம் கிடக்கு. இதாங்க வீடோட மெயின் என்ட்ரன்ஸு. நாங்கள் வந்து இதில் வந்து எங்கிட்ட இது ஃபுல்லாகவே காம்பவுண்டு சோறு வந்துடும். சுற்றி வர பக்கத்தில் இன்னும் வீடு கட்டலை. அவங்க யாருங்க, நம்ம வீடு தனியாக இருக்குது. பொதுவான ஒரு இடத்துல இருந்து அப்படியே நம்ம கட்டிகிட்ருக்கோம். பக்கத்தில் சைடு ஒரு இடம், அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, இங்கிட்டும் நம்ம சுற்றியும் இடம் விட்டுருக்கோம். நம்ம இடத்த சுற்றியே ஒரு 2 அடி இடம் விட்டு ஃப்ரெண்டில் வந்து இங்கே இருந்து ஒரு 20 அடி நீளத்துக்கு வந்து ஃப்ரெண்டில் இடம் விட்டுருக்கோம். இதில் காம்பவுண்டு சோறு சுற்றி வர வந்துடுமா, இதுலேருந்து 20 அடி வந்துடும். ப்ளஸ்ஸு நாங்கள் வந்து இதில் வந்து கார் பார்க்கிங் விடுற மாதிரி ஒரு பிளானு. இதில் வந்து காரு பைக்கு இதை வந்து விடுற மாதிரி, இங்கிட்டு வந்து நம்ம வந்து கார்டன் வைக்கிற மாதிரி ஒரு ஏரியா, கார்டன் ஏரியா இதில் வச்சாச்சு. அப்படியே நான் அப்படியே உள்ளே காமிக்க. ஃப்ரெண்டு எலிவிஷன் வந்து எங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப கிராண்டாலாம் நாங்கள் எலிவிஷன் வைக்கலான்னு தான் ஒரு ஆசை இருந்தாலும், நம்ம அதுலேயும் கொஞ்சம் செலவு அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரைட், ஓகே, நம்ம எலிவிஷன் கூட வேண்டாம், வெளியே வேண்டாம், நம்ம உள்ளே வந்து கொஞ்சம் கிராண்டாகவே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. படி வந்து இதுக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க. என் படியை பார்த்தாலே தெரியும், நட்ட குத்தராக இருக்கும். நான் ஒரு ஸ்டேஜில் சொன்னபடி அவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து போட்டுட்டாங்க. சரி, ரைட், ஓகே, இதுக்கப்புறம் நம்ம உடச்சி இது பண்ணாலும் செலவு தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். படிக்கு கீழேயே நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுக்குறதுக்காக இந்த இடத்துலையும் ஒரு இது கொடுத்துருக்கோம். ஒரு தூணு மாதிரி வந்து செங்கல் வச்சு கிளப்பியாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் சிமெண்ட் மாதிரி கிளப்பியாச்சு. அந்த சைடும் ஒரு படி ஸ்ட்ராங்குக்காண்டி கொடுத்தாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மோட்ரு வைப்போம்ல, நம்ம நல்ல தண்ணி எடுக்கிறதுக்கு உப்பு தண்ணி எடுக்கிறதுக்கு மோட்ரு வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்து பிளானு. இதில் வந்து சின்னதாக நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்னா ஒரு இந்தியன் டாய்லெட் வச்சு ஒரு டாய்லெட் இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து கடைசியாக தான் நம்ம அடியே உள்ளே போவோம். உள்ளே போன உடனே நம்மளுக்கு வந்து இது வந்து சிட் அவுட். போர்ட்டிகோ வந்து போடலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்பீங்க. நாங்கள் போர்ட்டிகோ வந்து போடலைங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து காங்கிரீட் போடாமல் ஒரு சீட்டு, இப்போ புது மாடல் சீட்டு வந்திருக்கு, அதை வச்சு போடலான்ட்டு ஒரு பிளானு. இந்த இடத்துல வந்து ஒரு சிட் அவுட்டு, இதில் வந்து தின்ன மாதிரி போட்டு உட்கார்றதுக்கு இங்கிட்ட ஒரு 3 பேர், அங்கிட்ட ஒரு 3 பேர் உட்காரலாம், அவ்வளோதான். இதில் ஒரு நடுவில் ஒரு ஃபேனை போட்டு விட்டுருவோம். இந்த இடத்துல வந்து ஒரு எலிவிஷன் கல் தான், கொஞ்சம் டிசைனாக ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஆமாம், இந்த செவுத்தில் கொஞ்சம் விலை கூட்டின கல் வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஏன்னா எங்களுக்கு வந்து எலிவிஷன் வந்து அந்தளவு ஒருத்தர் அந்தளவு கிடையாது, பெரிய லெவலில் கிடையாது. அதனால உள்ளே காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்படியே உள்ளே போய் காமிப்போம். வாங்க. உள்ளே வந்த உடனே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹால், சின்ன ஹால்லாம் இல்லை, ரொம்ப பெருசாகவே இருக்கும் ஹால். இங்கே இருந்து அங்கே முடிய ஹால், கிச்சன் தெரிஞ்சா அது முடிய ஒரு பெருசான ஒரு ஹால். இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஒரு சாமி ரூம் வைக்கிறோம். கபோர்டு அடித்து சாமி ரூம். இதில் வந்து சாமி ரூமும், இதில் வந்து ஒரு ஜன்னல் விட்டாச்சு. எங்கள் வீட்டில் ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா ஜன்னல் வந்து அதிகமாக இருக்கும். எதுக்கு பார்த்தீங்கன்னா காத்தோட்டம் வேணும் அப்படின்னுக்காங்க. இதுலேயும் ஒரு ஜன்னல் இருக்கும் பாப்பா, இருந்தாலும் ஜன்னல் வேணும்ல. பக்கத்துல வீடு வந்தாலும் ஜன்னல் வச்சு குழச்சிக்கலாம், கொஞ்சமாச்சும் காற்று வரும்ல. இதுதான் போச்சு. நம்ம சைட்லேயே இடம் விட்டுருக்கோம், இல்லாமல் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது என்ன பேரு, இதா டிவி வைக்கிறது, ஒரு பெரிய டிவி வச்சு கபோர்டு அதில் வரும். இதில் வந்து ஒரு டிசைன், இது வந்து ரொம்ப இன்டீரியர் ஒர்க்கு சும்மா போடணும். இன்டீரியர் ஒர்க்கும் பயங்கர வேலை வரும் போல, பயமாகவே. இதில் என் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஓட்டைகள் அதிகமாக இருக்கும், லைட்டும் அதிகமாகவே இருக்கும். லைட்டு சுற்றி இதில் 2 ஃபேனு, அந்த பெரிய லைட் வரும்ல, அந்த லைட்டுக்கு சுற்றி லைட். கபோர்டு, இந்த கபோர்டு ஒர்க்கு வந்து ரொம்ப அகலம். இது வந்து நல்ல பெரிய ஒரு கபோர்டு. எது வைக்கணும், நாங்கள் சில்வர் ப்ளே பட்டன், கோல்டு ப்ளே பட்டன் அதுக்கு ரொம்ப அவார்டு இருக்குல்ல, அந்த அவார்டு இருக்கலாம். அந்த இடத்துல தான் டிவி மேலேயா, சரி பார்க்கலாம். அதே படிந்து
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தூண் மாதிரி வந்திருக்கு. எனக்கு ஹால் பெருசுனால இதில் வந்து எக்ஸ்ட்ரா பீம் போட்டிருக்காங்க. எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீம் போட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா பீம் போடலாம்டா இந்த இடம் வந்து இறங்கிரும் அப்படின்ட்டாங்க. நடுவில் வந்து டைனிங் ஹால் ஆக்கியாச்சு. இதில் வந்து ஒரு 3 கம்பு மாதிரி ஒரு எலிவேஷன் வரும். இது வந்து டைனிங் ஹாலு. இதில் ஒரு ஜன்னல், 2 ஜன்னல், 3 ஜன்னல் வந்துடும் ஹால்லேயே. 1 2 3 ஹால்லேயே. இதில் வந்து சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் வைக்கலான்ட்டு ஒரு ஆசை. கண்ணாடி, பெரிய கண்ணாடி வச்சு ஆசை. அதெல்லாம் பார்ப்போம். இது வந்து கிச்சன், ஓப்பன் கிச்சன், அருணாக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிச்சன். கிச்சன் வச்சு இதில் வந்து ஃப்ரிட்ஜ் என்னவா, இதில் ஃப்ரிட்ஜு, இதில் வந்து நீ சமையல் வைக்கிறது அது வைக்கலாம். சும்மா சும்மா என்ன இப்போ எல்லாம் அப்படி தானே கட்டுறாங்க. இதில் வந்து நமக்கு வந்து டேபிள், இது என்னது இது பேர் மேடை. மேடை. இது கொஞ்சம் இதுவும் ஒரு மாடர்ன் கிச்சன் மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்ச மாடர்ன் கிச்சன் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஐடியாவும் கொடுங்க எங்களுக்கு. நீங்கள் கொடுக்குற உங்களுடைய ஐடியாவும் கொடுங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து அந்த கொட்டேஷனை கொடுத்தா கூட நாங்கள் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து பண்ணலான் இருக்கோம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள். மாடர்ன் கிச்சன் கண்டிப்பாக. இந்த சைடு வந்து எம்டி தான், ஃபுல்லாக எம்டி தான். இந்த சைடு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும், அந்த கல் முடியும். பின்வாசல் எங்களுக்கு வந்து பின்வாசல் வேணும்னு கேட்டு கட்டலாம். எங்களுக்கு வந்து பின்வாசல் இருந்தால் தான் பிடிக்கும் வீடு. அதனால நம்ம பின்னாடி கிச்சன் பக்கமாக கொஞ்சம் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் காற்று வாங்கணும் பின்னாடி ஒன்று. அப்புறம் இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறோம். வீட்டுக்குள்ள அது வைக்கிறதுக்கு இடம் அதுக்கு வந்து வைக்கலை. அதனால் இங்கே வாஷிங் மிஷின், இங்கிட்டு ஒரு வாஷ் மிஷின் வரும், அங்கிட்டு ஒரு வாஷ் பேஷன் பண்ணுறதுக்கு. இது வந்து செப்டி டேங்க் கீழே கொடுத்துட்டாங்க. இதில் கொஞ்சம் இடம் கொஞ்சம் விட்டுருக்கோம். இது பின்னாடி சுற்றி அடைச்சிருவோம். ஷீட்டு போட்டு இந்த கம்பி வச்சு அடைப்பாங்கள்ல அதே மாதிரி சேஃப்டியாக. இதுலேயும் கொஞ்சம் நல்ல இடம் விட்டுருக்கோம். இது நடந்து சுற்றி வர அங்கே வந்து போர் போட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு 2 சைடு மட்டும் 2 அடி 2 அடி ரொம்ப எடுக்கு. என்னம்மா சரி சரி கிடக்கு. இப்போ ஒரு ஹாலு, கிச்சன் இதை பார்த்தாச்சா. இப்போ வந்து பெட்ரூம் வந்து ஓடுறோம். இல்லை பாஸ், இது வந்து ஒரு பெட்ரூமில் சின்னது, ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது, நார்மலாக எல்லாருக்கும் இருக்கு. 11க்கு 10 இந்த ரூம். இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு கபோர்டு மாதிரி இந்த ரூமுக்கு போட்டு கபோர்டு வந்து வைக்க சொல்லியாச்சு. அது அங்கே போய் சொல்லலாம் சரியா. மேலேயும் ஒரு செல்ஃபு கொடுத்தாச்சு. இந்த பெட்ரூம்லேயும் 2 ஜன்னல். ஒரு பக்கம் காற்று வந்து ஒரு பக்கம் வெளியே பண்ணும்ல, அதுக்காக அப்படி வச்சிருக்கு. ஒரு ஜன்னல் வச்சிருப்போம், காற்றே வராது. ஃபேனை போட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். வெளியே போய் காட்டில் போட்டு படுக்க வேண்டியதான். ஒன்றுமே சமாளிக்க முடியாது பாப்பா. ஏதாவது ஒரு வீட்டில் ஓடுற ஃபேனு அந்த வீட்டில் உட்காந்துக்கணும். இதில் வந்து நாங்கள் வந்து டாய்லெட் வந்து உள்ள கூடி கொடுக்கல, இது வந்து வெளியே கூடி. இது வந்து இந்த உடச்சி நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. பாத்ரூம் மட்டும் தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. நாங்கள் ஒரு பிளான் போட்டு விட்டுருந்தோம், எல்லாமே சொதப்பிடுங்க, டோட்டலாக சொதப்பி தள்ளிடுச்சு. நாங்கள் ஒன்று பிளான் போட்டோம், அங்கே ஒன்று நடந்துச்சு. இது வந்து ஒரு 6க்கு 4 இல்லை 8க்கு 4 8க்கு 4. இது வந்து பொதுவாக சரி. இது வந்து இருக்கிறதுல பெரிய ஒரு பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமா குவீன் பெட்ரூமா என்ன பெட்ரூமான்னு தெரியல எனக்கு. அப்படியா. இதுவும் 2 சேனல் வச்சுருக்கோம். இங்கிட்டு சேனல் பெரிய சேனல், இங்கிட்டும் பெரிய சேனல் வச்சாச்சு. இது கபோர்டு. இதில் வந்து கபோர்டு ஒர்க்கு முழுக்க கபோர்டு ஒர்க் வந்துடும். மேலேயும் ஒரு செல்ஃபு கொடுத்தாச்சு. ஆமாம், இதில் சிஸ்டம் இருக்கும். இந்த இடத்துல வந்து சிஸ்டம் வச்சு மானிட்டர் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா. இதில் வந்து பெட்டு போட்டு படுக்கிறது. கட்டில் போட ஆசை, இல்லைன்னா பெட்டே போட்டுருவோம் காசை பொறுத்து. இது வந்து டாய்லெட். எனக்கு பாத்ரூம் தான் வந்து பெருசாக வேணும்னு ஆசை. பாத்ரூம் பெட்ரூம். ஆனால் இது வந்து எனக்கு வாஷ் பேஷன்லாம் தனியாக வச்சு கட்டலான்னு இருந்தேன், இடம் இல்லாமல். எல்லாமே பிளான் வந்து சொதப்பியாச்சு.
நாங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்தவர் வந்து அப்படியே சதுக்கு சொல்லிட்டு நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று பண்ணிட்டாங்க. அதனால நம்ம இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம்னா அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அவங்க சொல்லாமல் அது எதையுமே சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்க. அதனாலேயே எங்களுக்கு வந்து சரியாக வந்து எல்லாமே கணிக்க முடியல. சரி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி வந்தாச்சு. இந்த செவருலாம் வெளியே உள்ளே வந்து கிடக்கு. அதனால் இந்த சைடு தான் எல்லாமே வருது எங்களுக்கு. ஷவர்லேருந்து எல்லாமே டிசைன் எல்லாமே இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு அப்படின்ட்டாங்க. திங்கக்கிழமை பார்ப்போம். இங்கேயும் லைட்ஸ்லாம் அதிகமாகவே இருக்கும். பெரிய ரூமில் அது பார்க்கலாம் எப்படின்னு. 2 ஃபேனு அவ்வளோதாங்க. இதுதான் எங்களுடைய ரூமோட டூரே முடிஞ்சிச்சு. ஆமாம் இது வைக்கிறது நம்ம வாங்கி வச்சுருக்கோம்ல அவார்டு இது எல்லாமே இந்த எங்கள் ஃபோட்டோஸு இது எல்லாமே இந்த இடத்துல தான் வைக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஏன்னா எல்லா பக்கமும் சன்னலாக வச்சுருக்காங்க. அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு வந்து சன்னலாக வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் மேக்ஸிமம் வந்து சன்னலே அதிகமாகவே வச்சேன். பெரிய சன்னல் தான் நல்லா வாங்க மாடி போகலாம். அப்படியே மாடிக்கு போய் காமிக்கேன். நான் கார் பார்க்கிங் சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இதில் தான் காரு ஒரு பெரிய கார் நம்ம ஃபார்ச்சுனரே வேணாலும் பெரிய காரை வந்து இதில் வந்து விட்டுறலாம். ஏண்டோ அது கார்டனுக்கு தெரியலையே எனக்கு. ஒரு 3 கார் விடலாம் எனக்கு. கார்டன் ஆமாம். இங்கேருந்து ஒரு கார்டனே நமக்கு வந்து அதிகமான இடம். சைட்லேயும் வைப்போம். பார்ப்போம், அதுக்கான ஒரு ஐடியா இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லா கனவுகளும் இருக்க தான் செய்யுது. ஆனால் கடைசியில் நம்ம இருக்கிறத வச்சு இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 7000 லிட்டரில் வந்து சம்பவம் போட்டிருக்கோம். போகலாம் ஏறு. மாடிப்படி வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாங்கள் சொன்னது ஒரு மாடிப்படி, அவங்க செஞ்சு வச்சது ஒரு மாடிப்படி தான் வரும்னு சொல்லி அவங்க ஸ்டைல்லே போட்டாங்க. ரெண்டாவது வந்தவங்க சொன்னாங்க வேற ஸ்டைலும் போடலான்னாங்க. ஆனால் அதுக்கு போட மறுபடியும் 50,000 வாங்குங்க இதை உடச்சிட்டு போட. நம்மகிட்ட ஏது நம்மளே ஆல்ரெடியே கடன் அங்கிட்டு கடனை வாங்கி தான் வீடியோ கட்டிட்டு இப்போதைக்கு இந்த படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு. அவ்வளோதான். மாடியிலேருந்து பார்க்கும்போது வந்து கொஞ்சம் மாடிக்கு மேலே வந்து அந்த இடமா இருக்குமா, எம்டி இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே பெரிய இடமா இருக்கும். ஈவினிங் நேரம் நைட் நேரம் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். மாடியிலேயும் ஒரு ரூம் எடுக்க எங்களுக்கு ஒரு ஆசை தான். ஆனால் இதுக்கே நாக்குலாம் தள்ளிடுது. எல்லாத்துக்கும் ஆசை தான். இதான் மாடிங்க. ஏற முடியலப்பா. எப்படி இருக்கு எங்கள் மாடி? நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். கிளம்பி தானே முன்னாடி 8th ஒரு வீடு வந்துட்டுருக்கு. மாடியிலேருந்து பார்க்க நல்லா இருக்கும். காற்று நல்லா வரும். சில்லுன்னு வரும். இது வந்து புது ஃப்ளாட். இந்த இடத்துல புது ஃப்ளாட்டில் அங்கங்கே இப்போ தான் வீடு வந்து எழும்பிட்டு வருது. இங்கிட்டு வந்து என்ட்ரன்ஸ் ஆயிரும். நம்ம வீடெல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அந்த பெரிய ரோடு இருக்குது, அந்த ரோடு. அண்ணன் வீடு கட்டிகிட்ருக்காங்க. அவங்களும் வீடு கட்டி எழுப்புனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாயிரும். எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரூம், இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்களா, அந்த அளவு ரூம் எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஷெட்டு போட்டு அதில் ஊஞ்சல் போட்டு உட்காந்து இங்கே நிறைய செடிலாம் வச்சு அதெல்லாம் ஆசை இருக்குது. ஆசைகளும் பெருசு. எனக்கு இந்த இதிலேருந்து ரூம் எடுக்கணும்னு ஆசை. இதிலேருந்து அங்கே முடிய ரூம் எடுக்கணும்னு ஆசை. அதுக்கே பல்காக ஒரு அமௌண்ட் கேட்டாங்க. சரிட்டா செட் ஆகாது. கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு 2 அடி சைடில் விட்டுருக்கோன்னு சொன்னோம்ல. அது எப்படி விட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பி இருக்கலாம், அவங்க கம்பி கட்டியிருக்காங்கள அதுக்கு இங்கிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம தண்ணி சன்னல் சைடு சீட்டாக ஏதோ இந்த சன்னல் வைக்கிறோம்ல, மழை பெஞ்சா அந்த தண்ணி வந்து உள்ளே விழக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ளேயும் வந்துடக்கூடாது, அடுத்த வீட்டுக்குள்ளேயும் போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 2 அடி சைடில் விட்டுருக்கோம். சரி, 2 அடி அளவுக்கு தானே திரும்பி வச்சுருக்கீங்க. அப்போ அந்த உள்ள உள்ள தானே செய்யும். அதோட கொஞ்சம் கம்மியாக வச்சா தானே உள்ள கரெக்டாக தான் விழுக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே தான் விழுக்கும், அவங்க இடத்துக்குள்ள விழுக்காது. பல நாளாக நினச்சிட்ருக்கோம். இப்போ கொடுத்த இன்ஜினியர் வந்து வேலைகள் வந்து எங்களுக்கு வந்து செம்ம ஸ்பீடாக நடத்துகிறாங்க. அதனால எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. டெய்லி வேலை வச்சுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வேலை கிடையாது, மற்ற நாள் எல்லா நாளுமே வேலை வச்சுருவாங்க. சண்டே அதான் அதனால கிடையாது. சண்டே இல்லை, சண்டே அதான் வேலை வைக்க மாட்டாருன்னு சொன்னேன். அதை தான் நான் சொல்கிறேன். அதனால நான் ஆள் இல்லை பாருங்கன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிம்மா. இங்கே பார்க் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா வீடும் வந்தால் தான் பார்க் வரும் போல. வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த 4 தான் நல்லா வாக்கிங் போகலாம்,
பிள்ளைங்க சைக்கிள் ஓட்ட சைக்கிள் ஓட்ட ஆமாம் சைக்கிள் எதுவும் கிடையாது இந்த ஏரியாவில் எதுவுமே வராது. ஆமாம், அதனால இதில் நல்லா இருந்தால் அந்த ரோடு பாருங்க. பக்கத்துலேயும் புதுசாக ஒரு ஃப்ளாட் போட போகிறாங்க. அது எப்பவும் போடுறாங்க என்னன்னு தெரில. அது போட்டாலும் செம வேல்யூ ஆகிரும். இதில் வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து விளையாடுறதுக்கு தைரியமாக விட்டு விளாண்டுலாம். ஏன்னா இங்கேருந்து அங்கே முடியும் வந்து ஒரே லைன் தான் ரோடு. அதனால் பயம் இல்லாமல் அவங்க வந்து சைக்கிள் ஓட்டுறது வந்து எல்லாம் ஓட்டிக்கலாம். செவுரு வச்சுருக்கோம், அவங்க மட்டும் நல்லா விளாடலாம். ஆமாம், அவெல்லாம் வெளியே எட்டி பார்க்க முடியாது. எட்டி பார்க்க முடியாது. உட்காந்துருக்கிற பிறகு குரங்கு வேங்க கையெடுல இந்த பாப்பாவோட சைஸ் பார்த்தீங்களா. மேலே வேலை முடிச்சுட்டு நாங்கள் இந்த கம்பியெல்லாம் அப்படியே விட்டாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடிப்படியை நாங்கள் எழுப்புறதுக்காக, இந்த மாடியில் ரூம் எழுப்புறதுக்கு அப்படியே கம்பியை விட்டாச்சு. இதை வந்து செங்கல் வச்சு அடைச்சி வச்சுருவாங்க. எல்லா தூண்லேயுமே செங்கல் வச்சு தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே அந்த தூண் வந்தது, பில்லர் வந்த இடம். சொல்லிட்டேன் வைப்பான்ட்டாங்க. எங்கள் வீடு எப்படி இருக்குது, இது வந்து நாங்கள் வந்து கெட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி காமிக்கிற ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் பால் காய்ச்சலாம் முடிஞ்சிரும்ல. முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து முழு வீடியோவும் காமிக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த டைம் இப்போ வந்து ரெடியாக இருக்க முன்னாடி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக தெரியும். எங்களுடைய பிளான் கனவு எல்லாமே பெருசு. ஆனால் பட்ஜெட்டு வந்து ரொம்ப அதிகமாக போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வேண்டாம், எல்லாமே சுருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் சுருக்கிட்டு இருக்கேன். 2 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அவ்வளோதாங்க எங்கள் வீட்டோட மொத்த ஹிஸ்ட்ரியே முடிஞ்சிச்சு. 4-5 கட்டலான்டா துட்டு வேணும். ஆமாம், இன்டீரியர் ஒர்க்கு உங்களுக்கு நீங்கள் யாராச்சும் பண்ணுற இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் யாராச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டீரியர் ஒர்க்குக்கு நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க, பெஸ்ட்டாக பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுபோக நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிங்கனாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மறக்காமல் நீங்கள் யாராச்சும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். காஸ்ட்லியாக இருக்குது, அதான் அப்படி யோசிச்சுட்டே இருக்கேன். என்னென்ன ரேட்டு எவ்வளோ வருது அதுவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டீரியர் ஒர்க்கே நம்ம ஒரு வீடு கட்டி முடிக்கிற அளவுக்கு அமௌண்ட் வந்துடும் போல், அவ்வளோத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறதுக்கும் செய்கிறதும் தெரில எனக்கு. எப்படி பார்க்கலாம். 2 தான் எங்களுக்கு தெரியுது தூத்துக்குடியில். ஆனால் வெளியூரில் இருந்தும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தெரில, பார்க்கலாம். யாராச்சும் சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், ஏதாச்சும் டிசைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. சரி போகலாம் வைக்கல, போகலாம். நடங்க, ஊற்றி விட்டு வா சார். பார்த்து நடங்க. பால் காய்ச்சிக்கு வர்றவங்க, வீட்டை பார்க்குறவங்க எல்லாருமே எங்களை வந்து ஏசுறது எதனால ஏசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படினால தான் வந்து எங்களை ஏசுவாங்க. ஏன் படி எதுக்கு இப்படி போட்ட அப்படின்ட்டு. எங்களுக்கு அதுக்கப்புறம் சமாளிக்க முடியாதுங்க. அதனால தான் நான் சரி இப்படியே இருக்கும்போது இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பிடிக்காம தான் இருக்குது. நீங்களே பாருங்களேன், யாரை பார்த்தாலும் இதை தான் சொல்லுவாங்க, சம்மந்தமே இல்லாமல். திருஷ்டி, ஆமாம் அப்படின்னு நினச்சிட வேண்டியதான், வீட்டுக்கு திருஷ்டி வச்சுருக்கேன்ட்டு. சூப்பர்ல, வீடு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இன்னும் வீட்டில் வந்து அடுத்த வேலைகள் என்ன வைக்கிறாங்களோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவை நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து எங்களை வந்து உள்பூச்சி வெளிப்பூச்சி முடிஞ்சிட்டு, சைடு பூச்சிலாம் முடிஞ்சிட்டு, ஃப்ரெண்டு எலிவேஷன் பூச்சி வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நாளையிலேருந்து இது என்னது ஒயிட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, வெள்ளை அடிக்கணும். ஆமாம், டைல்ஸும் கூடிய சீக்கிரம் வந்துடும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எல்லாம் பாய் சொல்லுங்க. பாய் 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 பாய்.